வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் இருக்கிற இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோவில். இது வந்து நான் வளர்ந்த ஊர். கரம்பக்குடி அப்படிங்கிறது வந்து நான் வளர்ந்த ஊர். நான் படித்த பள்ளிக்கூட வாழ்க்கை, என்னுடைய கல்லூரி வாழ்க்கை வரைக்கும் இந்த ஊரில் தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் புதுக்கோட்டையில் வாழ ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இந்த ஊரோட ஸ்பெஷலான ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோயில், ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். ஒரு கோவில் தன்னுடைய பொலிவை காலங்காலமாக மெதுவாக இழந்து வர்றதை நான் இந்த கோவிலில் பார்த்து ரொம்ப வருத்தமாயிடுச்சு எனக்கு. நான் அதனால தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இந்த கோவிலுக்கு நான் வந்து வாரத்தில் 2 முறை வந்திருக்கிறேன். ரெகுலராக வந்திருக்கேன். வந்து இந்த கோவிலுக்கு வந்து, ஏன்னா எங்கள் வீடு வந்து இந்த கோவிலுக்கு கொஞ்சம் மிக அருகாமையில் இருக்குது. அதனால் இந்த கோவிலுக்கு நாங்கள் நடந்தே வருவோம். இங்கே ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் நாங்கள் குளிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த கோவிலுக்கு வாசல் இருக்கிற குளத்தில் தான் நாங்கள் குளிப்போம் தினசரி. நான் சொல்கிறது தினசரி வந்து குளிக்கிறது. கோவிலுக்கு தினசரி போகிறதில்ல, குளிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்து இந்த கோவிலில் வந்து நான் வாரத்தில் ஒரு தடவை வந்து சாமி கும்பிடுவோம். எல்லா சன்னதிகளும் இருக்கும். சிவன் சன்னதி, நவக்கிரகம், அம்மன் எல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த கோவிலோட நிலைமை என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கோவில் வந்து ரொம்ப தன்னுடைய பொலிவை இழந்த மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கோவில் வந்து தன்னுடைய உயரத்தை இழந்து, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உள்ள ஏதோ முள்ள வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. வாசலில் முள்ளால் வச்சு அடைக்கப்பட்டிருக்கு. நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகணும்னு நினச்சி தான் வந்தேன். என்னுடைய பள்ளிக்கூடம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு வரணுன்ட்டு வந்தேன். பட் இந்த கோவிலோடைய வாசல் இப்படி இருக்குது. இதனுடைய கோபுரம் இதுதான் நிலைமை. சிவன் கோவிலோட நிலைமை. இது வந்து பராமரிப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கலாம், எல்லாம் உண்டு. பட் ஒரு சின்ன விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த கோவிலோட உயரம் வந்து இப்போ இந்த வாசல் படி இருக்கு இல்லையா, அதை விட கீழான ஒரு செம்மண் பாதை தான் இங்கே, ஒரு சரளைக்கல் பாதை தான் இங்கே உண்டு. இப்போ இது மேடாயிடுச்சு. இப்போ கோவில் வந்து கீழே போயிடுச்சு. இது மாதிரி தான் பல புராதன சின்னங்கள் தன்னுடைய உயரத்தை இழந்து உள்ளே போகும்போது நம்ம அது மேலே நம்ம வாழ்க்கையை வாட ஆரம்பிச்சிடுறோம். அதனால நிறைய விஷயங்களை நம்ம மறந்துடுறோம், மிஸ் பண்ணிடுறோன்னு தோணுது. ரொம்ப இந்த கோவிலில் நிறைய அந்த சுதைகள்லாம் இருந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து சிகப்பாக இந்த மாதிரி இதே மாதிரி தான் அங்கே நிறத்தில் இருக்கும். பட் இதுக்கான பெரிய வேலைப்பாடுகள்லாம் நடந்ததில்லை, இதுக்கு கும்பாபிஷேகம்லாம் நடந்ததில்லை. ஆனால் இந்த கோவில் வந்து உள்ள எல்லா கடவுளர் சிலைகளும் இருந்து நான் பார்த்துருக்கேன். இது போன்று எத்தனை கோவில்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை கோவில்கள் இந்த மாதிரி தன்னுடைய பொலிவை இழந்து இருக்குன்றது எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏனென்றால் சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது இந்த கோவிலுக்கு வந்து குளிச்சுட்டு போன ஒரு கோவில் இன்றைக்கி தன்னுடைய பொலிவை இழந்திருக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. சிவனை நம்ம பார்த்துக்கணுமா, நம்மளை சிவன் பார்த்துக்குவாரா அப்படின்ற மாதிரி நிலைமையாக இருக்குது. ஏன்னா நாம் வணங்கக்கூடிய ஒரு கடவுளர் கோவிலை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயமா இருக்குது. இதுக்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம், பட் எல்லாருமே தான் பொறுப்பு அதுக்கு. இந்த குளத்தை பார்த்தீங்கன்னாலும், இந்த குளம் இன்றைக்கி பயன்படுத்த முடியாத நம்மள தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துக்கு அழகாக ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க, வேலிகள் அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த குளம் வந்து தாமரை குளமாக ஆகிவிட்டது. ஆனால் எனக்கு நல்ல நினைவில் இருக்கிறது, நான் நீச்சல் கற்றுக்கிட்ட குளம் இதுதான். என்னென்னா, என்னுடைய பெரியப்பா பையன் பாபுன்னு பேர். அவர் என்ன செய்வார்னா, என்னை இந்த இடத்துல இந்த நான் கை காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல என்னை கீழே தள்ளி விடுவார். நாங்கள் அங்கே வரணும், அந்த படித்துறைக்கு அங்கே வரணும். அது நீச்சல் அடித்து வரணும். இது வந்து நல்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி ஆழமுள்ள குளம். இந்த குளம் வற்றி நாங்கள் பார்த்ததில்ல. எப்பயாவது வற்றும், கடைசியில் கொஞ்சமாக ஒரு 10 அடியாவது 5 அடியாவது தண்ணி இருக்கும். இந்த குளம் என்ன வத்தலை. கரம்பக்குடி வந்து இன்றைக்கி மழைக்காலமாக இருக்கிறதுனால நிறைய கருவக்காடு. ஆக்சுவலாக இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய கருவேல மரங்கள் இருக்கும். கருவக்காடாக இருக்குது. இந்த கோவிலை வந்து எனக்கு வந்து பார்க்குறதுக்கு நான் ஆக்சுவலாக என்னுடைய மகன், இந்த அமர்ந்திருக்கிறது வந்து என்னுடைய மகன், அவரை கூட்டிகிட்டு தான் நான் வந்தேன். இதை என்னுடைய பழமையை காட்டணும், என்னுடைய சிறு வயதில் என்னெல்லாம் அனுபவிச்சேன் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக வந்தேன். ஆனால் இந்த கோவிலை பார்த்து எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுச்சு. இல்லைன்னா லைவ் வந்திருக்கிற ஐடியாவே இல்லை எனக்கு. கரம்பக்குடி சிவன் கோவில். இந்த கோவிலை எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பீங்க? எத்தனை பேர் கரம்பக்குடியை சேர்ந்தவங்க, கரம்பக்குடி தெரிஞ்சவங்க? அவங்களுக்கு வந்து இந்த சிவன் கோவிலை வந்து என்ன செய்ய போகிறோன்னு தெரில, பராமரிக்கிறதுக்காக என்ன செய்ய போகிறோன்னு தெரில, இந்த கோவிலை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரில. ஏன்னா நல்லாவே சாலையோட உயரம் கோவிலோட உயரத்தோடு அதிகமாகிடுச்சு. இதுதான் பல இடங்களில்
பல இடங்கள் நடந்தது. ஆமாம், ஸ்ரீவித்யா சக்தி அது வந்து சிவன் கோவில்லாம் எனக்கே தெரியும். நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். இது என்ன சிவன் கோவில்னு கூட எனக்கு தெரியாது. சிவன் கோவில் தான் நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப ஆண்டுகளாக எனக்கு தெரிந்து எனக்கு இப்போ 44 வயது ஆகுது. 40 வருடங்களாக நான் சின்ன வயதில் பள்ளிக்கூடம் போகும்போது இந்த கோவில் வந்து நல்ல பொலிவோடு இருந்ததை பார்த்துருக்கேன். சுற்றுச்சுவராக இருக்கட்டும் எல்லாமே. ஆனால் இது புதுப்பிக்கப்படாமலே இன்றைக்கி வந்து இப்படி இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த கோவிலை பார்த்தோன்னே. பாருங்கள், அதில் வந்து பூசாரின்னு ஒருத்தருடைய எண்ணெய் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கான உள்ள வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் தெரியுது. பட் அந்த வேலைகள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல. இங்கே பாருங்கள், இதன் வழியாக பார்த்தால் இப்போ கோவிலுக்குள்ளே போக முடியல. போவதற்கான பாதை வந்து முள்களால் அடைக்கப்பட்டிருக்கு. கோவிலுக்குள்ளே கற்கள்லாம் போட்டு அடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொட்டகையெல்லாம் இல்லை. அந்த சிவலிங்கம் வந்து அந்த நடுப்பகுதியில் தான் இருந்தது. இப்போ அதுவும் இல்லை. என்னமோ மனசுக்கு தோணுச்சு, ஒரு கோவிலை நம்ம வந்து எப்படி இழந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி எத்தனையோ கோவில்களை நம்ம இழந்திருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஒரு தருவாயில் இது மாதிரி ஒரு தன்னை போக்கிக் கொள்ளும் தருவாயில் இருக்கக்கூடிய கோவில்களை நம்ம காப்பாற்றணுங்கிறது தான் என்னுடைய அக்கறையாக இருக்குது. ஏனென்றால் பழமை என்பது பழசுன்றதுனால தூக்கி போடுற பொருள் வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட் கிடையாது. இது மாதிரி நம்மளால் செய்யவோ நினச்சி பார்க்கவோ முடியாது. நமக்கு நேரமும் இல்லை அதுக்கு. நமக்கு இந்த மாதிரி கோவில்களை கட்டுவதற்கு நேரம் கிடையாது. அப்போ ஏற்கனவே அவர்கள் நேரம் செலவழித்து செய்ததை பராமரிப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை என்றால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கரம்பக்குடி சிவன் கோவில் வந்து இதை வந்து கண்ணு முன்னாடி காட்டுது. என்ன செய்ய போகிறோன்னு தெரில. பட் நம்ம வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது மாதிரி கோவில்களை நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு மனசில் ஏதாவது ஒரு உறுதி ஏற்போம். நன்றி.